அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் எஸ்பி நாகராஜ். வரவிருக்கிற சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கின்றன. சரிங்களா? ஜோதிடராக வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நம்முடைய ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளை கலந்து கொண்டு படிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் கேட்டீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்துக்குள்ள, சரிங்களா, ஒரு ராசி கட்டத்துக்குள்ள லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தார். சரிங்களா? லக்னாதிபதிங்கிற 1ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு அடுத்த பாவகமான 2ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்துக்குள்ள இருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார், என்ன பலன்கள் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? லக்னாதிபதிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல ஏதோ ஒரு ராசி கட்டத்துல 12 ராசி கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ள லா அப்படின்னு போடும். சரிங்களா? லான்னு போடும். அதுதான் லக்னம். அந்த பாவகத்தினுடைய அந்த வீட்டினுடைய அதிபதி யாரோ அவர் தான் லக்னாதிபதி. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மேசமோ விருச்சிகமோ லக்னாதிபதி வரீங்க, மேசத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ லான்னு போட்டிருக்குது, அதுதான் லக்னம். அந்த மேச விருச்சிக லக்னங்களுக்கு அதிபதியாக செவ்வாய். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது ரிஷபமோ அல்லது துலாமோ லக்னமா இருந்துச்சுன்னா அந்த ரிஷப துலாம் லக்னங்களுக்கு அதிபதி சுக்கிரன். சரிங்களா? அடுத்தது கன்னியோ அல்லது மிதுனமோ, மிதுனம் கன்னி, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு லக்னமா இருந்தா அந்த மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதி புதன். சரிங்களா? கடக லக்னமா இருந்தா அதிபதி சந்திரன், சிம்ம லக்னமா இருந்தா அதிபதி சூரியன், மகர லக்னமா இருந்தா அல்லது கும்ப லக்னமா இருந்தா அதிபதி சனி, தனுசு மீன லக்னமா இருந்தா அதிபதி குரு. சரிங்களா? இப்படி இந்த 12 ராசியில எந்த ராசி லக்னமா இருக்குதோ அந்த லக்னத்தினுடைய அதிபதியும், சரிங்களா, அந்த லக்னத்தினுடைய அதிபதியும் அந்த லக்னத்துக்கு அடுத்த பாவமான 2ஆம் பாவத்தினுடைய அதிபதியும் சேர்ந்து இருந்தா என்ன பலன்கள் கிடைக்கும்? இப்ப லக்னாதிபதிங்கிறது யாருங்க? ஜாதகர். யாருடைய ஜாதகத்துல லான்னு போட்டிருக்குதோ அந்த வீட்டினுடைய அதிபதி யாரோ, அந்த கிரகம் யாரோ, அந்த கிரகம் ஜாதகரை குறிக்கும். லக்னாதிபதினா அவர் ஜாதகம் தான் லக்னாதிபதி. சரிங்களா? அப்ப லக்னாதிபதி ஜாதகரை குறிக்குதுன்னா லக்னத்துக்கு அடுத்த பாவமான 2ஆம் பாவம் என்னத்தை குறிக்கும்? அந்த ஜாதகருடைய குடும்பத்தை குறிக்கும், அந்த ஜாதகருடைய வருமானத்தை குறிக்கும், அந்த ஜாதகருடைய பேச்சினுடைய தன்மை அமைப்பு குறிக்கும். சரிங்களா? லக்னம் ஜாதகர், லக்னாதிபதி ஜாதகர். அந்த லக்னாதிபதிக்கு அடுத்த பாவம் 2ஆம் பாவம் குடும்பம், இந்த வருமானம், அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய குடும்பம், ஜாதகர் இருக்கக்கூடிய குடும்பம், ஜாதகருக்கு வரக்கூடிய வருமானம், ஜாதகர் எப்படிப்பட்ட பேச்சினுடைய தன்மை உள்ளவராக இருப்பார், இதையெல்லாம் சொல்லக்கூடியது அந்த 2ஆம் பாவம். அப்ப அந்த 2ஆம் அதிபதி இந்த லக்னாதிபதிங்கிற 1ஆம் அதிபதியோடு சேர்கிற போது அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? 2ஆம் பாவம் குடும்பத்தை குறிக்கிறதுங்களா? லக்னாதிபதி ஜாதகர் குறிக்கிறதா? அந்த லக்னாதிபதி 2ஆம் அதிபதி சேரும் போது அந்த ஜாதகர் குடும்பத்தின் மீது பற்றுள்ளவராக இருப்பார். குடும்பத்தின் மேல பாசம், நேசம், பிரியம், குடும்பத்துக்காக வாழ்தல் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தினுடைய அதீத பற்று கொண்டவராக, பாசம் கொண்டவராக ஜாதகர். குடும்பம் தான் எல்லாமே, நம்ம குடும்பம் தான் எல்லாமே, குடும்பத்துக்காக வாழக்கூடியவராக. அவர் மட்டும் தான் அந்த குடும்பமும் அவர் மேல அதீத அன்பு, பாசம், பிரியம் எல்லாமே வச்சிருக்கு. ஜாதகர் காட்டக்கூடிய அதே பாசத்தை, நேசத்தை, அன்பை, பற்றுதலை அதே திருப்பி அந்த குடும்பமும் ஜாதகர் மேல மிக சிறப்பான பற்றுதலை, பாசத்தை, நேசத்தை, பிரியத்தை வெளிப்படுத்துவார்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, ஜாதகர் வாழ்நாள்ல எந்த செயலை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், எந்த முடிவெடுத்தாலும் அத்தனையிலேயும் அவருடைய வாழ்க்கையில் இந்த குடும்பத்தினுடைய தலையீடு இருந்துட்டு ஜாதகரை நேசிப்பாங்க, பாசத்தோடு இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த ஜாதகருடைய எல்லா காரியத்தினுடைய செயல்களிலேயும், நடவடிக்கையிலையும், முடிவிலையும் ஜாதகருடைய குடும்பம் தலையிட்டு அவருடைய செயல்கள்ல இவங்களுடைய தலையீடு இருந்துகிட்டே இருக்கு, கடைசி வரைக்கும் லைஃப் லாங் இருக்கு. குடும்பஸ்தானம் ஜாதகர் குறிப்பிட்ட லக்னாதிபதியோட சேர்த்து. அப்புறம் இவரு வருமானத்தை குறிக்கிறவர் இல்லைங்களா? 2ஆம் அதிபதி வருமானத்தை பொறுத்தவரை ஜாதகருக்கு பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்புல வழியில நிலையான வருமானத்தை அந்த ஜாதகருக்கு இந்த 2ஆம் அதிபதி கொடுத்துருவாரு.
ஜாதகம் குறிக்கக்கூடிய லக்னாதிபதியோட வருமானத்தை குறிக்கக்கூடிய, தனத்தை குறிக்கக்கூடிய, செல்வத்தை, பொருளை குறிக்கக்கூடிய அந்த 2ஆம் அதிபதி சேரும்போது அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வழியில், அமைப்பில் நிலையான வருமானம், நிரந்தரமான வருமானத்தை கொடுத்துருவார். நிரந்தரமான வருமானத்தை கொடுத்துருவார். அதோட அந்த ஜாதகருங்க வரக்கூடிய வருமானத்தை வெட்டி செலவு, வேஸ்ட் செலவு, தண்ட செலவு, விரைய செலவு இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார். சேமிக்கக்கூடியவராக இருப்பார். கடவுள் 2ஆம் அதிபதியை ஜாதகம் குறிக்கிறோட சேர்த்து வச்சிருக்க அந்த ஜாதகர், அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகம் யாரா இருந்தாலும் சரி, இது 2 பேருக்கு பொதுவான பலன் தான். அந்த வருமானத்தை சேமிக்கக்கூடியவராக இந்த ஜாதகம் இருப்பார். சேமிக்கக்கூடியவராக இருப்பார். செலவு பண்றதும் அந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணுவார். குடும்பத்தினுடைய ஆசைகள், குடும்பத்தினுடைய விருப்பங்கள், குடும்பத்தினுடைய தேவைகள், இதுதான் அவருக்கு முக்கியமா இருக்கு. இதுதான் நம்ம குடும்பம் என்ன ஆசைப்படுது, நம்ம குடும்பத்துல என்ன பிரிப்படுறாங்க, என்ன கேட்கறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, அதுக்காக செலவு பண்றா இருப்பார். அப்படி செலவு பண்ண போக பணத்தை சேமிக்கக்கூடிய பக்குவம் உள்ளவராக, குணம் உள்ளவராக இந்த லக்னாதிபதியோட 2ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிற ஜாதகர்கள் திகழ்வார்கள், செயல்படுவார்கள். சரி, சேமிக்கிற பணத்தையும் குடும்பத்துக்காக வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, நகை நட்டு வாங்குறது, இப்படி குடும்பத்தின் தேவைகளுக்காக, குடும்பத்தினுடைய வளத்திற்காக, குடும்பத்தின் வசதிக்காக வருமானத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக, சேமிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இயல்பு அந்த லக்னாதிபதி 2ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிற ஜாதகத்தில் இருக்கும். ஜாதகத்தில் சரிங்களா? அப்புறம் இன்னொன்று பாருங்க, இந்த ஜாதகத்தில் நல்ல பேச்சு திறன் இருக்கும். இந்த பேச்சை குறிக்கிறவர்கள் இல்லைங்களா 2ஆம் அதிபதி, வாக்கை குறிக்கிறவர்கள் இல்லைங்களா, அதனால ஜாதகத்தில் நல்ல பேச்சு திறமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா பேச்சாலேயே பணம் சம்பாதிக்கக்கூடிய, வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு கூட அந்த ஜாதகத்தில் ஏற்படலாம். சரிங்களா? வருமானம் வாக்குனாலே. இப்ப வாக்குனால வருமானம்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ஆசிரியரா தொழில் பண்ணி, புனிதமான ஆசிரியர் தொழில் மூலமா வருமானம் சம்பாதிக்கிறது. சரிங்களா? ஏன்னா தனஸ்தானம், வருமானஸ்தானம் ஜாதகரோட சேரும்போது அவரு குடும்பஸ்தானாதிபதி, வருமானஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, வாக்குனாலையும் வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு. அது ஒரு ஆசிரியரா இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒரு வக்கீலா இருந்து, வாக்கு தொழில் இல்லைங்களா, வக்கீலா இருந்து சம்பாதிக்கிறது. சரிங்களா? அது ஒரு சொற்பொழிவாளர், பல்வேறு வகையான சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், ஆன்மீகமோ இலக்கியமோ பல்வேறு வகையான துறைகளில் பேசக்கூடிய அந்த சொற்பொழிவின் மூலமா, அல்லது தொலைக்காட்சி போன்ற அந்த சாதனங்கள்ல பேசக்கூடிய பல்வேறு வகையில பேசுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேச்சின் மூலமா, அல்லது ஜோதிட பலன் சொல்லி அதன் மூலமா வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். இது பேச்சு தானுங்களே, வாக்கு இல்லைங்களா? ஜோதிடம்ங்கிறது என்னங்க? வாக்கு இல்லைங்களா? அதனால ஜோதிட பலன் சொல்றதன் மூலமா ஆகும், அப்படியும் வருமானம் வரலாம். அல்லது பாத்தீங்கன்னா இந்த அருள்வாக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி அந்த வாக்குனால இப்படி பல்வேறு வகையான வகையில் பேசக்கூடிய, சொற்பொழிவாற்றக்கூடிய வாக்கின் மூலமாகவும் வருமானம் மாற்றக்கூடிய, அது எந்த ஆசிரியரா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், ஜோதிடா பண்றதா இருக்கட்டும், அல்லது ஆன்மீக சொற்பொழிவோ, இலக்கிய சொற்பொழிவு, ஏதாவது சொற்பொழிவு, தொலைக்காட்சி பேசுறது, அல்லது அருள்வாக்கு சொல்றது, இந்த மாதிரி பல்வேறு வகையிலையும் பேசக்கூடிய வகையில் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பையும் இந்த 2ஆம் அதிபதி லக்னாதிபதி சேர்ந்து இருக்கிற அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பை, அந்த கிரக அமைப்பு தரும். சரிங்களா? இந்த கிரக அமைப்பு தரும். ஆனா ஒண்ணு என்ன, ஆனா ஒண்ணு ஆவணா 2 அப்படிங்கிறீங்களா? என்னன்னா எந்த காரணத்தை கொண்டு இந்த லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து 6, 8, 12 இருந்திருக்கூடாது. அங்க இருக்கக்கூடாது. அங்க இருந்து அவ்வளவுதான், அப்படியே தலைகளை மாறி போயிருப்பாங்க. லக்னத்திலிருந்து என்னன்னா 6ஆம் இடம், லக்னத்திலிருந்து என்னன்னா 8ஆம் இடம், லக்னத்திலிருந்து என்னன்னா 12ஆம் இடம். இந்த 6, 8, 12ங்கிற மறைவு ஸ்தானங்கள், இது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்துல போய் லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க, உட்காரவே கூடாது. 6, 8, 12 இந்த 3 மறைவு ஸ்தானங்களிலேயும் லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து அமரக்கூடாது. அமர்ந்தால் அது தரித்திர அமைப்பு. சேமிப்புங்கிறதே வாழ்நாள்ல இருக்கவே இருக்காது. அது ஒரு தரித்திர அமைப்பு. சரிங்களா? ஆனா 6, 8, 12 மறையாம மற்ற ஸ்தானங்களில் லக்னாதிபதி என்கிற அந்த 1ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு அடுத்த பாகமான அந்த 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிற போது அந்த ஜாதகர்
செல்வம் உள்ளவராக திகழ்வார், செல்வ சிறப்புள்ளவராக திகழ்வார், பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த அமைப்புடன் அந்த ஜாதகரை இந்த கிரக அமைப்புகள் திகழ வைக்கும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.